சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்துவிட்டார்கள். தமிழக டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நேரடியாக அரசு அதிகாரிகளிடம் உயர் அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் வரை சென்று இடைக்கால தடை வாங்கியது திமுக அரசு. ஆனால் இப்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீர்ப்பில் நமக்கு ஏதேனும் சாதகமான வார்த்தைகள் இருக்கிறதா என்பதை கடந்த 3 வாரங்களாக தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அதில் அரசு அதிகாரிகளைத்தான் விசாரணை செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. ஆனால் தமிழக டாஸ்மாக் வழக்கில் கொள்முதல் செய்யப்பட்ட நிறுவன ஊழியர்களிடமோ அல்லது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பணம் பரிமாற்றம் நடைபெற்ற நபர்களிடமோ விசாரணை நடத்த தடை விதிக்கவில்லை. இதனால் தமிழக தலைமை டாஸ்மாக் கொள்முதல் செய்யக்கூடிய நிறுவன இயக்குநரிடமும் இந்த வழக்கு யாருக்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, உதயநிதி நண்பர்கள் திருச்சியை சேர்ந்த 2 நண்பர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர், அவர்களிடமும் விசாரணையை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 2 நபர்களும் எங்கு இருக்கிறார்கள் என்ற தகவல் தெரியாமல் இருந்தது. அதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். இதை வைத்து இன்று நிச்சயமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்வார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த வழக்கு மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. செந்தில் பாலாஜியை தொடங்கி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு வரை இதில் அனைவரும் சிக்குவார்கள். அதில் உதயநிதி பெயர்தான் மிக முக்கியமான இடத்தில் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. தொழிலதிபருக்கும் உதயநிதிக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட உதயநிதியின் நண்பர்கள்தான் என்பதும், சினிமாவில் பல கோடிகளை கடனாக வழங்கி இது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கான திட்டங்களையும் போட்டுள்ளதாகவும், கடந்த 3 ஆண்டுகளில் ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் பல கோடிகளை சம்பாதித்தது இப்படித்தான் என்பதும் வெளிவந்துள்ளது. இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.